குளிர்காலத்தில் ஏற்படும் சளி, வறட்டு இருமலை தவிர்க்க தற்காப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க. தமிழகத்துல மழைக்கு பிறகு பல மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களாக குளிர் நிலவி வருது. இத்தகைய தட்பவெப்ப நிலை மாற்றம் காரணமாக இன்ஃப்ளூயன்சா மற்றும் சுவாச பாதை தொற்று அதிகரித்து வருது. அதன் தொடர்ச்சியாக வறட்டு இருமல் இருந்து வருது. காய்ச்சல், சளி, இருமல் போன்ற பாதிப்புகளால் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சளி, வறட்டு இருமலை தவிர்க்க தற்காப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க. அதாவது வெதுவெதுப்பான தேநீர், சூப் உள்ளிட்ட பருகுவதும், எலுமிச்சை சாறில் தேநீர் கலந்து பருகுவதும் பலனளிக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. நோய் தொற்று பாதிப்புகளை தவிர்க்க முகக்கவசம் அணியவும், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி மேற்கொள்ளலாம்னு அறிவுறுத்தி இருக்காங்க. எக்ஸ்ரே, சளி ரத்த பரிசோதனையை செய்து நிமோனியா வேறு பாதிப்பு உள்ளதா என கண்டறிவது அவசியம்னு தெரிவிக்கப்பட்டு இருக்கு. சுவாச பாதையை விரிவடைய செய்யும் மருந்துகள், இருமலை கட்டுப்படுத்தும் மருந்துகள் ஆகியவற்றை மருத்துவர்கள் பரிந்துரைப்படிதான் உட்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் கூறியிருக்காங்க.